எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மசாலா தோசை எப்படி வீட்டிலையே ஹோட்டல் ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துட்டு 3லேருந்து 4 விசில் நல்லா முழுகிற அளவு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மசால் தோசைக்கு தேவையான மற்ற பொருள்கள், இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க தோசை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 10 தோசை சுடக்கூடிய அளவு இருக்கக்கூடிய தோசை மாவு எடுத்திருக்கேன். இது 1 கப் இட்லி அரிசி, 1/4 கப் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அரைச்சிருக்கிற மாவு. இது ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் புளிக்கணும். நீங்கள் உங்கள்கிட்ட இட்லி மாவு இருந்ததுன்னா அது கூட நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாவில் நம்ம 2 ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு தோசை வரணுங்கிறதுக்காக அது 2ம் சேர்க்க போகிறோம். அது என்னங்கிறது நான் தோசை ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். 3 பெரிய வெங்காயம் நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவு வெங்காயம் எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக உருளைக்கிழங்கும் எடுத்துக்கணும். 3 பச்சை மிளகாய் நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 இன்ச் இருக்கக்கூடிய இஞ்சி, அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். 4-5 பல் போல் பூண்டு. இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை ஃபைனலாக நம்ம தூவுறதுக்காக எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் நமக்கு தோசைக்கு தேவையான மெயினான பொருள்கள். இப்போ நமக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு அதை தோல் உரிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான். இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு இதுக்கு தேவையானது சேர்த்துக்க போகிறோம். தோசைக்கு உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு இருப்பு சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு 3ஐயும் சேர்த்துக்கலாம். இது பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. இந்த பச்சை மிளகாய் எண்ணெயில் வதங்குறப்ப அதோட காரம் நல்லா குறைஞ்சி வரும். ஸோ நம்ம தோசை சாப்பிட்றப்ப கடிப்பட்டா கூட உரைப்பாக இருக்காது. அடுத்ததாக வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ஒரு 75% குக்காகி வரணும். நறுக்குன்னு இருந்தால் சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. அதனால் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள். எப்பயுமே வெங்காயம் வதக்கிறப்ப உப்பு சேர்த்துட்டோன்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் போல் தண்ணி விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா வற்றி வரட்டும். பாருங்கள், கம்ப்ளீட்டாக எல்லா தண்ணியுமே வற்றியாச்சு. இப்போ உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மேஷரோ இல்லை இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருந்ததுன்னா அதோட அடிப்பக்கத்தை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரை கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக மசிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃபைனாக இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. கொத்தமல்லி இலையை தூவிட்டு இந்த டைமில் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும்னா ஒரு 1/2 லெமன் புளிஞ்சுக்கோங்க. நான் தோசை மாவே புளிச்சது அப்படிங்கிறதால லெமன் சேர்க்கலை. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணியாக இல்லாமல் இந்த அளவு திக்னஸில் இருந்தால் தான் நமக்கு தோசையோட சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோசை தவா ஹீட் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு 2 இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் ரவை, 1/2 டீஸ்பூன் ஜீனி. இது 2மே எதுக்காகனா ரவை சேர்த்து நம்ம தோசை ஊற்றுறப்ப நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு கிடைக்கும். ஜீனி சேர்க்குறதால தோசையில் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இது 2மே எப்போ தோசை ஊற்ற போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு ஊற்றி பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஹோட்டல் ஸ்டைல்லையே நமக்கு மசாலா தோசை பண்ண முடியும். நம்ம சேனலில் ராகி ரவா தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அதோட லிங்க் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தோசை வேகிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயோ நெய்யோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க.
பாருங்கள் ஓரங்கள்ல எல்லாம் நல்லா வெந்து அதுவே ரிமூவ் ஆகி வருது. இந்த டயத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை ஒரு சைடு பாதி மாத்திரம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தோசை நம்ம திருப்பி போட்டு வேக வைக்க போகிறதில்ல, அதனால் உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வர அளவு டைம் கொடுத்து வேக வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரை தின்னாக நல்லா மெலிசாக தோசை வார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ தோசையை அப்படியே ஹாஃபாக மடிச்சுட்டு 2 சைடும் ஒரு 30 செகண்ட் போட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி ரவையும் ஜீனியும் சேர்த்துட்டு ஊற்றி பாருங்கள். சுகர் கொஞ்சம் போல் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்தா இனிப்பு டேஸ்ட் வந்துடும். இந்த 2 டிப்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக சூப்பராக அல்டிமேட்டாக நம்மளாலேயும் மசால் தோசை வீட்டிலே பண்ணிட முடியும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு இருக்குது ஓரத்துல எல்லாம். நம்ம வச்சுருக்க மசாலா கூட நமக்கு வெளியில் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. இந்த அளவுக்கு நல்லா தின்னாக தோசை இருக்கணும். இந்த தோசைக்கு நம்ம தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி, டிஃபன் சாம்பார் இந்த மாதிரி எந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் கூட நிறைய சைட் டிஷ் ரெசிபீஸ் போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெகுலராக நம்ம நார்மலாக ஒரே ஸ்டைல் தோசையை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள் சூப்பராக நம்மளோட மசாலா தோசை ரெடி ஆயாச்சு. நம்ம ரவை சேர்த்துருந்ததால் எந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு வெந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியும். இந்த மசாலா நமக்கு மீதி ஆனால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதை வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு போண்டா, ஸ்டஃப்டு மசாலா சப்பாத்தி இந்த மாதிரி ரெசிபீஸ் அந்த மசாலாவை வச்சு அப்படியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பாருங்கள் உள்ளேலாம் நல்லா மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நமக்கு வெளியிலேருந்து பார்க்குறப்பே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மசாலா தெரியுது. இது கூட நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய தேங்காய் சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா முறுமுறுன்னு தோசை, அது கூட சட்னி சாப்பிட்டுட்டே இருக்கலாம், ஹெவினஸே தெரியாது. கண்டிப்பாக நீங்களும் இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான மசாலா தோசையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.